ப்ரோ கபடி லீக் சீசன் 12 குஜராத் ஜெயண்ட்ஸுக்கு முதல் வின், பெங்களூரு புல்ஸுக்கும் முதல் வின். பட் இன்ன வரைக்கும் ஜெயிக்காம இருக்காங்க பட்னா பைரட்ஸ். தமிழ் தலைவாசுக்கு திரும்பவும் தொடர் தோல்வி. சாகர் ராத்தி வந்தும் அங்க எதுவும் நடக்கல அப்படிங்கறதா உண்மை. என்னதான் பிரச்சனை சொல்றேன். அண்ட் கூடவே பெங்களூரு புல்ஸ்ல இருந்து அன்குஷ் ராத்தி வெளியே போயிட்டாரா, என்ன இஷ்யூ நடந்துட்டு இருக்கு அன்குஷ் ராத்தி அண்ட் பெங்களூரு புல்ஸுக்கு இடையே? 2 மேட்சுக்குள்ள 3 கேப்டன் சேஞ்சஸ். என்னதான் போயிட்டு இருக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த 2 போட்டிகள். ஒன்று பட்னா பைரட்ஸ் வெஸ் பெங்களூரு புல்ஸ், இன்னொன்று தமிழ் தலைவாஸ் வெஸ் குஜராத் ஜெயண்ட்ஸ். இந்த 2 போட்டிகளோட ரிசல்ட்டுமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு மேட்ச் வந்துச்சு, ஒரு மேட்ச் வரலன்னு தான் உண்மை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் 38க்கு 30ன்னு சொல்லிட்டு பெங்களூரு புல்ஸ் இந்த போட்டியை சூப்பராக ஜெயிச்சிருந்தாங்க. அண்ட் ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பட்னா பைரட்ஸ் சார்பாக மணிந்தர் சிங் 1, தீபக் 3, சன்கேஷ் சாவந்த் 1, அயன் 10, சுதாகர் எம் 6, நவ்தீப் எந்த புள்ளிகளும் எடுக்கல, அன்கித் 1, சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அன்கித் குமார் 4, சோம்பீர் 1. அண்ட் பெங்களூரு புல்ஸில் ஆஷிஷ் மாலிக் 8 புள்ளிகள், சஞ்சய் 2 புள்ளி, சத்யப்பா மாட்டி 2, அலிரேசா 10, ஜிதேந்தர் யாதவ் 2, யோகேஷ் 3, தீபக் 4, சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் கணேசா 2. அண்ட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆரம்பத்திலிருந்தே பெங்களூரு புல்ஸோட கை ஓங்கி இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது 18க்கு 15, அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்லையும் கொஞ்சம் டாமினேட் பண்ணி 8 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல இந்த போட்டியை ஜெயிச்சது மட்டும் இல்லாம இந்த சீசனோட தங்களோட முதல் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. பெங்களூரு புல்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் இந்த டைம் கொஞ்சம் சொதப்பல் அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு. அந்த டீமோட கோச் சொன்ன பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைடிங் கூட ஓகே தான், பட் டிஃபென்ஸ் எங்களுக்கு பெருசாக செட் ஆகல, நம்பி எடுத்த பிளேயர்ஸ் யாருமே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு சில யங்ஸ்டர்ஸை வச்சு டிஃபென்ஸை செட் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் எங்கள் டீம் ஜெயிக்குங்கிறத சொல்லியிருந்தாரு பிசி ரமேஷ். அதற்கு ஏற்ற மாதிரி ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 2 மேட்ச்ல இல்லை, கடைசி 3 மேட்ச்ல 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டார்டிங் 7 யூஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் பட்னா பைரட்ஸுக்கு எதிரான இந்த போட்டியில் ஸ்டார்டிங் 7 ஆல்மோஸ்ட் எல்லாமே மாத்திட்டாரு. ரைட் கார்னர் அண்ட் கேப்டனா யோகேஷ் தாகே பிளேஸ் பண்றாரு, லெஃப்ட் கார்னருக்கு தீபக கொண்டு வராரு, கவர்ஸுக்கு ஜிதேந்தர் அண்ட் சஞ்சயை கொண்டு வராரு, அண்ட் ரைடர்ஸா அலிரேசா, சத்யப்பா அண்ட் ஆஷிஷை கொண்டு வராரு. பட் இந்த பக்கம் தீரஜ், ஆகாஷ் இண்டே மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே போறாங்க சப்ஸ்டியூட்டுக்கு. இது கண்டிப்பா எல்லாருக்குமே சர்ப்ரைஸா இருந்திருக்கலாம். பட் பிசி ரமேஷோட ஸ்ட்ராட்டஜி இங்க ஒர்க் ஆயிருந்துச்சு. இந்த போட்டியை 38க்கு 30 ஜெயிச்சிருந்தாங்க. முக்கியமா தீபக் தமிழகத்தை சேர்ந்த யங்ஸ்டர் செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அட்டம் பண்ண 5 டேக்கிள்ஸ்ல வந்து 4 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு. யோகேஷ் 10 டேக்கிள் ட்ரை பண்ணி 3 பாயிண்ட் தான், தலைவன் 5க்கு 4, வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு பெங்களூரு புல்ஸ் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவர். அது இல்லாம ஈரான் பிளேயர் நம்ம அலிரேசாவும் 10 புள்ளிகள் எடுத்திருந்தாரு. ஆஷிஷோட சப்போர்ட் நல்லா இருந்துச்சு, பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. பட்னால அயன் மட்டும் 10 புள்ளிகள், சுதாகர் எம் 6 புள்ளிகள், நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். மனிதர் பெருசா எதுவுமே பண்ணல. அண்ட் டிஃபென்ஸ் வழக்கம் போல சொதப்பிருந்தாங்க. பட்னா பைரட்ஸோட டிஃபென்ஸ் சொதப்புறதால மட்டும் தான் அந்த டீம் தோத்துட்டே இருக்காங்க. இந்த முன்னாடி தான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ஆரம்பிச்சு 3 மேட்சுமே தோத்துருக்காங்க. பட்னா பைரட்ஸ் டேபிள்ல கடைசி பிளேஸ்ல இருக்காங்க. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் அனுப் குமார் அண்ட் கோக்கு. அப்படியே இந்த டேவோட 2வது போட்டிக்குள்ள என்ட்ரி ஆவோமா, தமிழ் தலைவாஸ் எஸ் குஜராத் ஜெயண்ட்ஸ். இந்த போட்டியை 37க்கு 28ன்னு சொல்லிட்டு குஜராத் ஜெயண்ட்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அர்ஜுன் தேஸ்வால் 5 புள்ளிகள், ரோனக் 2, ஆஷிஷ் 2, பவன் ஷெராவத் 6, இமன்சு 1, சாகர் ராத்தி 1, நிதேஷ்குமார் 5, ஒரு i5. சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நரேந்தர் 2 புள்ளிகள். குஜராத் ஜெயண்ட்ஸ்ல ஹரிஸ் காமாட்சி எந்த புள்ளிகளும் எடுக்கல. நிதின் பன்வர் 8 புள்ளிகள், அதில் 3 சூப்பர் டேக்கிள். சுபம் குமார் 0, ஆகேஷ் 6 புள்ளிகள், லக்கி சர்மா 2, இமோன்சு சிங் 4, முகமது ரெசா சடுலிச்சி அண்ணே. சப்ஸ்டியூட்ல ஸ்ரீதர் ஒரு கேம் சேஞ்சரா இருந்தாரு, 6 புள்ளிகள். ஆக்சுவலி இந்த போட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது குஜராத் ஜெயண்ட்ஸ் பக்கம் தான் இருந்துச்சு. 6 புள்ளிகள் சம்திங் லீட்ல இருந்திருந்தாங்க குஜராத் ஜெயண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 10 நிமிஷமும் சரி, அதுக்கப்புறமா நடந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் 10 நிமிஷமும் சரி, குஜராத் ஜெயண்ட்ஸ் ஒரு மாதிரி கிளீனா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துருந்துச்சு. முக்கியமா தமிழ் தலைவாஸ் நிறைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பர் டேக்ல பாயிண்ட்ஸை வாரி வாரி கொடுத்துட்டு இருந்தாங்க குஜராத் ஜெயண்ட்ஸ். ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் வரைக்கும் தமிழ் தலைவாசும் குஜராத் ஜெயண்ட்ஸும் ஈக்குவலா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் குஜராத் ஜெயண்ட்ஸ் ஆல் அவுட் பண்ணி லீட் எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிற சமயத்துல தொடர்ந்து அர்ஜுன் தேஸ்வால் போறாரு, சூப்பர் டேக்கிள் ஆகுறாரு, பவன் ஷெராவத் போறாரு, அவரும் டேக்கிள் ஆகுறாரு. 2 பேரும் மாறி மாறி போய் நான் தான் கொடுப்பேன் பாயிண்டை கொடுத்துட்டே இருந்தாங்க. 5 சூப்பர் டேக்கிள்ஸ் அப்படிங்கறத குஜராத் ஜெயண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலயே 10 பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா வள்ளி கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கேயே வின் அப்படிங்கிறது குஜராத் ஜெயண்ட்ஸ் பக்கம் போயிடுச்சு. திரும்ப அர்ஜுன் தேஸ்வால் பவன் ஷெராவத் மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க. நரேந்தருக்கு பெருசா வாய்ப்பு தரல, மொயின் சஃபாகே கொண்டு வரல, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்துச்சு.
அண்ட் இந்த டீமில் வந்து ஸ்டார்டிங் 7லேயே சாகரை உள்ள ரைட் கார்னர் கொண்டு வந்தாங்க. பட் சாகருமே ஒரு புள்ளிகள் மட்டும் தான் எடுத்திருந்தார். லெஃப்ட் கார்னர் நித்யேஷ் 5 புள்ளிகள் எடுத்திருந்தாலும் ரைட் சைட் டிஃபென்ஸ் இன்னும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல. சாகரே வந்திருந்தாலும் ரைட் சைட் டிஃபென்ஸ் வீக்காக தான் இருந்துருந்துச்சு. அண்ட் மேக்ஸிமம் குஜராத் ஜெயன்ஸும் சரி தமிழ் தலைவாசும் சரி நிறைய ரைட் ரைடர்ஸை வச்சு ப்ரொமோட் பண்ணி ஆட வச்சுட்டே இருந்தாங்க. அது 2 டீம் கிட்டயுமே நான் மைனஸாக பார்த்தேன். இங்கே டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா, ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து சப்ஸ்டியூட்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணதும் அண்ட் கூடவே நிதின் பர்மர் கிட்ட சூப்பர் டேக்கிளில் தொடர்ந்து மாட்டினது மட்டும்தான் டிஃபரன்ஸ். மற்றபடி 2 டீமே ஒரே மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இந்த ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி அவரோட ஒரு விஷயம் வந்து கான்ட்ரவர்சி ஆயிருந்துச்சு. அவர் வந்து ஆல் அவுட் சமயத்தில் அவர் சப்ஸ்டியூட் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. அவர் தான் கடைசி பிளேயர். அவர் வந்தப்போ அவர் ஆக்சுவலி டேக்கிள் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அப்போ சாகர் ராத்தி வந்து அவரோட ஜெர்சியை பிடிச்சி இழுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டை இல்லை ரைடர் சேஃப்ங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா சாகர் ராத்தி போய் அம்பையர்ஸ் கிட்ட அதாவது ரெஃப்ரிஸ் கிட்ட வாக்குவாதம் பண்றாரு. ஸோ அதனால அவருக்கு கிரீன் கார்டை கொடுத்து வெளியே அனுப்புறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மொமெண்ட் நடந்துருந்துச்சு. ஆக்சுவலி ரீப்ளே போட்டு பார்த்தோம் அப்படின்னா பெருசாக ஜெர்சி பிள்ளைங்களாம் எதுவுமே நடக்கல. அந்த ரெஃப்ரிஸ் எதுக்கு இதை கொடுத்தாங்கன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரில. ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னா இது தமிழ் தலைவாசுக்கு வர வேண்டிய பாயிண்ட் தான். அந்த இடம் தான் ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருந்துருந்துச்சு. அந்த இடம் மட்டும் அங்கே அவுட்னு அவர் சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது ஸ்ரீதர் அவுட்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆல் அவுட் பண்ணியிருப்பாங்க தமிழ் தலைவாஸ். 3 பாயிண்ட் கிடைச்சிருக்கும். அப்படியே மேட்ச் தலைகீழாக மாறி இருக்கும். பட் அந்த ஒரு டிசிஷன் ரெஃப்ரியோட டிசிஷன் தான் இங்கே தமிழ் தலைவாசோட கேமை அப்படியே குஜராத் பக்கமாக மாற்றி விட்டுருச்சு. அண்ட் அது மட்டும் ரீசனாக நான் எடுத்து வச்சிட மாட்டேன். கண்டிப்பாக பவன் ஷராவத் மேலே ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கு. கேப்டன்ங்கிறதுனால ஒரு சில விஷயங்களை வந்து அவர் மட்டுமே பண்ணிட்டு இருக்காரோன்னு தோணுது. அண்ட் தொடர்ந்து இவங்க 2 பேர் மட்டும் மாறி மாறி போயிட்டு இருக்காங்க. புதுசாக ஒரு ரைடரை ட்ரை பண்ண மாட்டாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. வழக்கமாக சொல்ற அந்த ரைட் சைட் டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கு. குஜராத் ஜெயன்ஸை பொறுத்த வரைக்கும் முகமது ரேசா இன்னும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கல. பட் அந்த டீமும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது நிறையவே இருக்குங்கிறத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு சைடு செட் ஆயிருச்சு, இன்னொரு சைடு அவங்களும் செட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த போட்டியுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. ஸோ உங்கள் ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இப்போ பெங்களூர் புல்ஸ் விஷயத்துக்குள்ளே வருவோம். ஸோ போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸோட கேப்டனா அன்குஷ் ராத்தி கிடையாது, ஆகாஷ் இண்டே அப்படிங்கிற மாதிரி அப்பாயிண்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் இண்டே கிடையாதுப்பா, யோகேஷ் தான் கேப்டன், ஆகாஷ் நாங்கள் சப்ஸ்டியூட் வைக்கிறோம்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. இதை ஏன் பெங்களூர் புல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிசி ரமேஷ் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஸோ அவர் வந்து இப்போதைக்கு பர்ஃபெக்ட் ஸ்டார்டிங் 7 எதுங்கிறத செட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அதனால தான் இந்த சேஞ்சஸ் அப்படிங்கலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் போன மேட்சுமே அன்குஷ் ராத்தியை சப்ஸ்டியூட் இருக்க சொல்லி தான் அவர் வந்து கேப்டன் ஆகாஷ் இண்டே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. பட் அன்குஷுக்கு சப்ஸ்டியூட்ல உட்கார்றதுக்கு விருப்பம் கிடையாது. அதனால நான் ஆடவே வரலன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா என்ன பிரச்சனைன்னு தெரியல. பெங்களூர் புல்ஸை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல, அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம பெங்களூர் புல்ஸ் ஜெர்சில அந்த பெங்களூர் புல்ஸ் டீம் கூட இருக்கிற மாதிரியான எல்லா போஸ்டையும் தன்னோட பேஜ்ல இருந்து டெலீட்டும் பண்ணியிருக்காரு இப்போதைக்கு நம்மளோட அன்குஷ் ராத்தி. ஸோ மேனேஜ்மெண்ட் வெஸ் இல்ல பிசி ரமேஷ் வெஸ் அன்குஷ் ராத்திங்கிற பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. இது சால்வ் ஆனால் மட்டுமே தான் அன்குஷ் ராத்தி திரும்பவும் பிகேஎல் சீசன் 12 ஆட வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் மேக்ஸிமம் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பேர் தேடவும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணி ஒரு கூட்டு வர தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் அவர் வந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து மனக்கசப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. ஸோ இங்கே எப்படி இதை போய் முடிய போகுதுங்கிறது தெரியல. ஸோ இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி நீங்களுமே நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம் இதை ஷேர் பண்ணியிருந்தீங்க ப்ரோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அது இப்போதைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அன்குஷ் ராத்தி அண்ட் பெங்களூர் புல்ஸ் இப்போதைக்கு அன்குஷ் ராத்தி டீம் கூட இல்லை அப்படின்னு தான் கேள்விப்படுறேன். அந்த அளவுக்கு தான் நிலைமை போயிட்டு இருக்கு. ஸோ இது மேக்ஸிமம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டில் போய் முடியுமோன்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் அவ்வளோ சீக்கிரம் இது நடக்காதுன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எதுவாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் கூடவே நம்ம விளாக் சேனல் இருக்குது நீலாஸ் டைரின்னு சொல்லிட்டு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் இருக்குது. அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் கிளம்புறேன். தேங்க்யூ.